நமஸ்தே. நான் உங்கள் வித்யாச்சி. இப்போ நம்ம வந்து மத்தியமா பாட்டிய புஸ்தகத்தில் வரக்கூடிய பார்ட் 5ல் பரத் மிலாப்னு கொடுத்துருக்காங்க, ராமர் கதை. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சார் பாயோட கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு போகலாம். चार भाई निम्नलिखित प्रश्नों का उत्तर लिखें கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்த क्वेश्चनக்கான ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. தசரத் கே கித்தனை புத்திர தே, எத்தனை பசங்க தசரதருக்கு? வே கவுன் கவுன் தே, அவங்க யார் யார்? தசரத் கே சார் புத்திர தே, 4 பசங்க. வே ராம் லக்ஷ்மண் சத்ருக்ஞ और பரத் தே, ராம் லக்ஷ்மண் சத்ருக்ஞ அப்புறம் பரத் 4 பசங்க. தசரதருக்கு வந்து 4 பசங்க. दशरथ के कितनी रानियाँ थी, எத்தனை ராணிங்க? வே कौन कौन थी, அவங்க யார் யார்? दशरथ के 3 ராணியாँ थी, வே கௌசல்யா சுமித்ரா और கைகேயி थी. தசரதருக்கு வந்து 3 ராணிங்க. வே கௌசல்யா, அவங்க கௌசல்யா, சுமித்ரா அப்புறமா கைகேயி. இப்போ நெக்ஸ்ட் விஸ்வாமித்ருக்கா யக்னியில் क्वेश्चन ஆன்சர்ஸ் பார்க்கலாம். प्रश्नों के उत्तर दीजिए, இதெல்லாம் வந்து ஈஸியான क्वेश्चंस. இதுக்கான ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி பசங்க சில பேர் மத்தியமால ரொம்ப நிறைய வந்து ஃபெயில் ஆகுறாங்க. அதனால இது இந்த மாதிரி வீடியோ போட்டாலாவது பசங்க நல்லா நீட்டாக படித்து அந்த லெவலில் வந்து பாஸ் பண்ணி வந்துடுவாங்க. सब लोग विश्वामित्र से क्या क्यों डरते थे, ஏன் விஸ்வாமித்திரரை பார்த்தா பயந்தாங்கன்றாங்க. விஸ்வாமித்ர படே தபஸ்வி और गरम स्वभाव के थे, ரொம்ப கோவம் படுறவராக இருந்தார் விஸ்வாமித்திரர். அவரை பார்க்கும்போது பயமாக இருக்கும். इसलिए सब लोग उनसे डरते थे, அதனால எல்லாருமே அவங்கள பார்த்து பயந்தாங்க. राम और लक्ष्मण ने वन में क्या किया, ராம் லக்ஷ்மணன் காட்டில் என்ன பண்ணாங்க? राम और लक्ष्मण ने वन में राक्षसों को मार डाला, ராட்சசர்களை வந்து சாகடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். தனுஷ் யக்ஞ. प्रश्नों के उत्तर दीजिए. महाराजा जनक सीता का विवाह किससे करना चाहते थे, சீதையோட கல்யாணம் ஜனகர் வந்து யாரோட பண்ணணும்னு நினச்சார்? மகாராஜா ஜனக் கே பாஸ் ஏக் தனுஷ் தான், ஒரு வில் இருந்தது. वे उस पर डोरी चढ़ाने वाले वीर के साथ सीता का विवाह करने वाला था, कराना चाहते थे. அவர்கிட்ட ஒரு வில் இருந்தது. அந்த வில்லில் வந்து கயிறை வந்து இழுத்து கட்டுறவங்க தான் சீதையை கல்யாணம் பண்ண வைக்கணும்னு நினச்சாரு. भरत लक्ष्मण और शत्रुघ्न के विवाह किन किन के साथ हुए? भरत लक्ष्मण शत्रुघ्नோட கல்யாணம் யாரோட ஆச்சுன்றாங்க. भरत का विवाह मांडवी से, भरतோட கல்யாணம் மாண்டவியோடும். लक्ष्मण का विवाह ஊர்மிளா से, ஊர்மிளையோட. और शत्रुघ्न का विवाह श्रुतकीर्ति से हुआ, शत्रुघ्नோட கல்யாணம் ஸ்ருதகீர்த்தியோட ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். பரதனோட கல்யாணம் மாண்டவியோடும், லக்ஷ்மணனோட கல்யாணம் ஊர்மிளையோடையும், சத்ருக்னனோட கல்யாணம் ஸ்ருதகீர்த்தியோட நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு महाराजा दशरथ ने राज्यभार राम को क्यों सौंपने चाहा? மகாராஜா தசரத் வந்து தன்னோட ராஜபாரத்தை வந்து எதுக்கு ராமருக்கு கொடுக்கணும்னு நினச்சார்? மகாராஜ் தசரத் பூடே ஹோகயது, மகாராஜா தசரத் வந்து வயசாயிடுச்சு அவருக்கு. इसलिए उन्होंने राज्यभार राम को सौंपना चाहा, அதனால் ராஜ்யபாரத்தை வந்து ராமருக்கு வந்து கொடுத்துடணும்னு நினச்சாரு. महाराजा दशरथ ने पुरोहित वशिष्ठ से क्या कहा? पुरोहित वशिष्ठ கிட்ட என்ன சொன்னாங்க? महाराजा दशरथ ने पुरोहित वशिष्ठ से कहा, कल शुभ मुहूर्त, நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது. कल ही राज्य तिलक की तैयारी कीजिए, நாளைக்கே அவருக்கு வந்து பட்டாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு மந்த்ராக்கி ஷடியந்திரில் மந்த்ரா கவுந்தி வஹா கேசி தி, மந்த்ரை வந்து யார், அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. மந்த்ரா கைகேயிக்கு பியாரி தாசி, கைகேயோட வேலைக்காரி. வஹா குப்புட் और कुटिल स्वभाव की थी, குறுக்குத்தனமாக யோசிக்கக்கூடியவளாக இருந்தாவ. மந்த்ரா நே கைகேயி से क्या वर मांगने के लिए कहा, அவகிட்ட என்ன வரம் கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. மந்த்ரை கைகேயி கிட்ட வரம் கேட்க சொல்லி சொல்கிறாங்க. मंत्रा ने कैकेयी से कहा,
एक वर्ष से राम के लिए 14 साल का वनवास, ஒரு வரத்தால ராமருக்கு 14 வருஷம் வனவாசமும் और दूसरी वर्ष से भरत का राज तिलक मांगे, அடுத்த வரத்துல பரதனோட ஆம், பரதனை ராஜாவாக்கணுன்றாரு. அப்போ நெக்ஸ்ட்டு ராம் கா வனவாஸ். இதில் வந்து கைகேயி கா दूसरा वर क्या था, கைகேயோட அடுத்த வரம் என்னதுன்னு கேட்குறாங்க. கைகேயி का दूसरा वर था कि राम तपस्वी के वेश में 14 वर्ष वन में रहे, 14 வருஷம் சாமியாரா 14 வருஷம் காட்டில் இருக்கணுன்றாங்க. மகாராஜா தசரத் கியூ பேஹோஷ் ஹோ கயே, எதுக்கு மயங்கி விழுந்துட்டாரு மகாராஜா தசரத். கைகேயி கே निर्दयता पूर्ण बात से மகாராஜா தசரத் பேஹோஷ் ஹோ கயே, எந்த ஒரு கவலை இது அவரோட இறக்கம் இல்லாத கைகையோட இறக்கம் இல்லாத குணத்தை பார்த்து மகாராஜா தசரதர் வந்து மயங்கி விழுந்தாங்கன்றாங்க. இப்போ பரத் கா ஷோக் பார்க்கலாம். प्रश्नों के उत्तर இதில் பரத் கா ஷோக்ல दशरथ ने क्यों प्राण जोड़ दिया, எதுக்கு உயிர் விட்டார் தசரதர்னு கேட்குறாங்க. दशरथ ने राम के वियोग से प्राण छोड़ दिया, ராமரை விட்டு பிரிஞ்சது தொட்டு தசரதர் வந்து உயிரை விட்டார். भरत से सभासदों से क्या कहा, பரத் சபாசதம் ஆஸ்தானத்தில் இருந்தவங்ககிட்ட என்ன சொன்னாங்க. भरत ने सभासदों से कहा कि हम सब राम की राज तिलक ராஜாபிஷேக் வனம் மே ஹி கரேங்கே, ராமரை வந்து ராஜாவாக்க காட்டிலேயே வந்து ராஜாபிஷேகத்தை முடிச்சுட்டு ராமரை வந்து காட்டிலேருந்து கூப்பிட்டுட்டு வந்துடுவோம்னு சொல்கிறாரு பரத்தை. நெக்ஸ்ட் குஹா கி பக்தி. ராம் லக்ஷ்மண் और सीता कहाँ रहे, ராம் லக்ஷ்மண் அப்புறமா சீதை எங்கே இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. राम लक्ष्मण और सीता चित्रकूट में पूर्णकटी बनकर रहे, பூர்ணக்குட்டி பன்கர் ரஹே, அங்கே வந்து குடிசை கட்டிட்டு ராம் லக்ஷ்மணும் சீதையும் சித்திரக்கூட்டில் இருந்தாங்க. பரத் நே குஹா சே கியா கஹா, குஹா கிட்ட என்ன சொன்னாங்க பரத் குஹா சே கஹா கி மே ராம் கோ அயோத்தியா சே லே ஜானே ஆயா ஹூம், அயோத்தியா லே ஜானே ஆயா ஹூம். பரத்தை வந்து குஹா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராமரை வந்து அயோத்தியா கூட்டு போகிறதுக்காக வரேன்னு சொல்லி. இப்போ நெக்ஸ்ட்டு பரத் மிலாப். अयोध्या की सेना को आते हुए देखकर लक्ष्मण ने क्या कहा, अयोध्याலேருந்து சேனை வரதை பார்த்துட்டு अयोध्या की सेना को आते हुए देखकर लक्ष्मण को ने समझा कि भरत ராமச்சந்திர சே லடாயி கர்னே ஆ ரஹா ஹே, அயோத்தியாவிலேருந்து சேனை வரும்போது அதை பார்த்துட்டு லக்ஷ்மணை வந்து யோசித்தான், பரத் வந்து ராமச்சந்திரர்கிட்ட சண்டை போடுறதுக்காக வரான்னு நினச்சாங்க. லக்ஷ்மண் கி குரோத் பரி பாத்தோ சுன்கர் ராம் நே கியா கஹா, கோவம் அடைஞ்ச பேச்சு லக்ஷ்மணன் பேசுனதை பார்த்து ராமர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. லக்ஷ்மண் கி குரோத் பரி பாத்தே சுன்கர் ராம் ने कहा कि भरत मुझे अयोध्या ले जाने के लिए आ रहा है. லக்ஷ்மணன்கிட்ட கோவம் அடைஞ்ச பேச்சை கேட்டு ராமர் சொல்கிறாரு, பரத்தை வந்து என்னை வந்து அயோத்தியா கூட்டு போகிறதுக்காக வராங்கன்றாங்க. பாதுகா பட்டாபிஷேக். இப்போ நெக்ஸ்ட்டு रामचंद्र ने अयोध्या लौट आने से क्यों इनकार कर दिया, ராமச்சந்திரன் அயோத்தியா திரும்பி வர்றதுக்கு எதுக்கு ஒத்துக்கல. रामचंद्र ने अपने माता पिता की आज्ञा का उल्लंघन करना नहीं चाहता, அவங்க அப்பா அம்மா சொல்கிறத மீறி நான் வந்து வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. इसलिए अयोध्या लौटने से इनकार कर दिया, அதனால அயோத்தியா மறுபடியும் திரும்பல முடியாதுன்னு சொல்கிறாரு ராமர். भरत ने किनकी अभिषेक किया और उन्हें किस पर रखा, பரத் எதை வந்து அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி அதை வந்து எங்கே வச்சாருன்னு கேட்குறாங்க. பரத் நே ராமச்சந்திரக்கு பாதுகாயம், ராமரோட திருவடிகள் வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி உனே சிம்மாசன் பர் ரக்கர், அதை வந்து சிம்மாசனத்தில் வச்சு ஆட்சி நடத்தினாருன்னு சொல்கிறாங்க ராஜ்யத்தை.
பார்த்தாருன்றாங்க. இந்த வீடியோ மத்தியமா படிக்கிற பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சு படிச்சு எக்ஸாம நல்லா பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.